ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்புறம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கல. சரி, இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்துச்சு, சரி அதான் ஒரு வீடியோ எடுப்போமே அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, சரி அதான் தொழுக போகிறது. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் காரில் போகிற மாதிரி. சரி, இன்றைக்கி அப்படியே டோட்டலாக ரூம்லேருந்து கிளம்பி போகிறதுலேருந்து அங்கே போயிட்டு இன்னொரு கடையில் சாப்பிடுவோம், எல்லாத்தையும் ஃபுல்லாக ஷேர் பண்ணலாமேன்னு தான். சரி, நம்ம சேனலில் வீடியோ போட்டுருந்தோம், சரி தான் ட்ரை பண்ணிடுவோம். சேனலு பேர் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம், பேரே மறந்து போச்சு. வேண்டாருக்கு புள்ள பற்றி காண்டாமிருகன்னு பேர் வச்ச கதை தான் நம்ம சேனல் பேர். இதுதான் வந்து என்னோட ரூம், ஃபாரின். இதுதான் நம்ம பெட்டு, ஒரு பாய், ஒரு தலைவாணி, ஃபேனு, 2 ஃபேன் இருக்குது. இங்கே ஒரு ஃபேன் இருக்குது, மேலே தலைமாட்டில் ஒரு ஃபேன் இருக்குது. எப்பயுமே தண்ணி பாட்டில் எப்பயுமே ரூமில் இருக்கும். ஏன்னா அதிகமாக தண்ணி குடிப்பேன், அதனால் வந்து தண்ணி பாட்டில் எப்பயுமே இருக்கும். இது சின்ன தேங்காய் எண்ணெய் டப்பா, பேராஷூட். இந்த டப்பா தான் வந்து முக்கியமான டப்பா. இது வந்து ஊரில் தான் அந்த எல்லா டேப்லெட்டுமே இதில் இருக்குது. அதாவது வந்து காய்ச்சல், சளி, தலைவலி, வயிறு வலி, கை கால் வலி, எல்லாத்துக்குமே இந்த டேப்லெட் இருக்கும். இங்கே ரூமில் இருக்கிறவங்களுக்கு சேர்த்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, நம்மளும் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் மாதிரி தான் ஊரில் மெடிக்கலில் வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா எப்போ என்ன வரும்னே சொல்ல முடியாது, நம்ம அதுக்காண்டி இங்கே போய் டேப்லெட்டுக்கு அலைய முடியாது. அதுவும் இந்த டேப்லெட் வந்து இதுதான் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்த பேகு. வந்ததுலேருந்து அது அதே இடத்துல தான் இருக்குது. நான் வந்து ஒரு 1 இயர் ஆக போகுது. பக்கத்தில் உள்ள பாக்ஸ் வந்து அழுக்கு ட்ரெஸ்ஸு அதுங்களாம் போட்டு வச்சுக்கிறது. இது வந்து அழுக்கு ட்ரெஸ்ஸு அதிகமாக சேர்ந்துருச்சு, அந்த பாக்ஸை விட்டே வெளில வந்துருச்சு. அதனால் அதை துவைக்கலான்ட்டு ஒரு பேக்கில் போட்டு வச்சுருக்கேன், போய் துவைக்கணும். தொழுகிறதுக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் டைம் இருக்குது. சரி, சாப்பிட்லான்னு வந்த இடத்துல வந்து நம்மளே சமைக்க விட்டாங்க. சரின்ட்டு பிரியாணி ஆக்கியிருக்காரு மாப்பிள்ளை. பிரியாணி, மீன் குழம்பு. மீன் குழம்பு எப்பயுமே சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதை வைக்க போகிறது நம்மளே சொல்லிக்க வேண்டியதான், நம்ம குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு. சமைச்சு வச்சுட்டு எல்லாத்தையுமே நேராக போகிறோம், தொழுதுட்டு அதே வேகத்தில் வரோம். வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போய் அப்படியே படுத்து தூங்குவோம். இதுதான் இன்றைக்கியோட ரொட்டீன் லைஃப். இதுதான் வந்து நம்ம தொழுகை வந்திருக்க மதர்சா. இங்கே தான் இப்போ நம்ம தொழுக போகிறோம். ஏழுக்குள்ளே போகிறோம். இதுதான் தமிழ் அஜெக்ட் தான் தொழுகை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அதெல்லாம் தொழுதுட்டு வந்தாச்சு. தொழுதுட்டு சாப்பிட்றக்காண்டி உட்காந்துட்டோம். மஞ்சள் மீன் வறுவல், மீன் குழம்பு, சமைச்சது இவர் தான். மாப்பிள்ள ஒரு ஹாய் சொல்லு மாப்பிள்ளா. இங்கே வா சொல்லுங்க. இதெல்லாம் சமைச்சாரு. இதோட முடிஞ்சு சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிட வேண்டியது தான். ஃப்ரைடே